எல்லா அறிவும் இருந்து நம்ம இவ்வளோ செலவழிக்கும், நம்ம செலவழிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த அறிவை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும். அப்படி பயன்படுத்தினா தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம அப்படி பயன்படுத்தாமல் நம்ம மனம் விரும்புகிறதையெல்லாம் என்ன தோணுது எந்த ஒரு பிளானுமே இல்லாமல், அதாவது பணத்தை நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு எவ்வளோ பணம் வருது, நம்ம அது எவ்வளோ வெளியே போகுது, நம்ம என்ன செய்யணும், நம்ம அத்தியாவசியமான தேவை என்ன, நம்ம பிற்கால தேவை என்ன, அப்படி எதையுமே நம்ம உணராமல் இப்போது எனக்கு இது வாங்கணும், அந்த சடமாட்டி வாங்கணும், அந்த நகையை வாங்கணும், அந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும், இல்லை இதுலேருந்து இதை ஆட் பண்ணணும் இந்த அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நேரத்தில் அதுதான் சந்தோஷம், அதை விட உலகத்தில் வேறு எதுவுமே சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முகத்தில் ஒரு திரையை அமைச்சிக்கிட்டோம்னா நம்ம பிற்காலத்தில் கண்டிப்பாக அதனால் நம்ம இழக்கக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்கும். நமக்கு வரக்கூடிய தீமைகள் நமக்கு நிறையா இருக்கும். அறிவை சரியாக பயன்படுத்தி நம்ம செலவுகளை சரியாக செய்யும்போது நமக்கு அந்த தீமையிலிருந்து நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். இதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு உங்கள் செலவுகளை வடிவமைச்சுக்கணும். நான் இதுக்கு தான் செலவழிக்க போகிறேன், என்னுடைய செலவுகள் என்னுடைய வருமானம் இது, நான் இதுக்கெல்லாம் கரெக்டாக செலவழிக்க போகிறேன், என் காரியங்கள் பிற்காலத்துக்கும் பயன்படுத்த மாதிரி இருக்கும், என் வருமானம் இதுதான் அப்படிங்கிற உங்களுக்கு அறிவு இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒருவேளை நீங்கள் செலவழித்தாலும் உங்களுக்கு தெரியணும்.